இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க, எப்படி வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. நான் போன வாரம் காலையில பார்த்தீங்கன்னா, மீன் கடைக்கு போயிருந்தேன். அங்கேயே ஒரு தம்பி கேட்டாப்புல, "அ எப்படிக்கா நீ இந்த வால்யூம் வந்து கம்மி பண்ணுறது?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் அத ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன் தம்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு தான் வந்தேன். அம் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே, நம்ம இப்ப வீடியோ எடுக்கிறோம்னா, நம்ம அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ப யூஸ் பண்ணணும். ஒண்ணு விஎன் ஆப்பு, இன்ஷாட் இது மாரி நெறைய ஆப் இருக்கு. நான் வந்து இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. இப்ப வந்து ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு, ப்ளே ஸ்டோர் இருக்கு பாருங்க. இதில போயிட்டு சர்ச் குடுத்தீங்கன்னா, இன்ஷாட்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, இன்ஷாட் வரும். இன்ஷாட் ஆப்ன்னு இருக்கு. இத வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இன்ஷாட் இருக்கு. இல்லன்னா அதில ஓப்பன்னு கேட்கும். நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்குள்ள போறோம். இப்ப நான் இந்த வீடியோவே டச் பண்றேன். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப நான் ஆல்ரெடி இந்த வீடியோ டப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சவுண்ட் உங்களுக்கு வேணான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இத பாருங்க. இதான் மியூட். இத நீங்க மியூட் பண்ணீங்கன்னா அந்த சவுண்ட் வராது. நான் ஆல்ரெடி மியூட் பண்ணி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இருங்க எடிட் பண்ணாத வீடியோ காட்டுறேன். வெளியில் வந்துட்டு இன்ஷாட்குள்ளே போகணுன்னா வீடியோஸ்குள்ளே போய் ப்ளஸ் சிம்பிளை தொட்டிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவுக்கு கீழே பாருங்கள் இன்ஷாட்டுன்னு வாட்டர் மார்க் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இன்டூ சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த இன்டூ சிம்பிள் போயிடும். இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்கன்னே தெரியாது. வாட்டர் மார்க் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் அதை வந்து ஒரு கிராண்ட் ஷாப்பிங்கில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வீடியோவை தான் நான் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. இன்னைக்கு செப்பல் வாங்கலாம்னு கிராண்ட் ஷாப்பிங் தான் போனேன். கிராண்ட் ஷாப்பிங்கில் எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்று இப்போ இந்த சவுண்டு உங்களுக்கு வேணாம், நீங்கள் டப்பிங் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதோ பார்த்தீங்களா இந்த வால்யூமை வந்து மியூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற சவுண்ட் கேட்காது. இப்போ வீடியோ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இதில் டச் பண்ணிங்கன்னா டச் ஆகும். இப்போ இந்த பாருங்க இதான் நமக்கு கட்டரு. இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் மைனூட்டாக இல்லை எனக்கு இந்த செக்ஷன் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப இதை கட் பண்ணிங்கன்னா இடையில ஒரு கேப் வரும். இந்த பாருங்கள் இந்த பிட்டை வந்து நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், அந்த சீன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இது மாதிரி எடிட் பண்ணாமல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம எப்படி பேசுகிறோமோ எப்படி இதுன்றோமோ அப்படியே நம்ம போட்டோன்னா நம்ம நிறைய வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் எடிட்டிங்கில் போயிட்டு கட் பண்ணி இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பேச வரோன்றதை பேசிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி இதே சொல்லியிருக்கேன். இதை வந்து இப்போ மியூட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோன்னு இருக்கு பாருங்க. இந்த ஆடியோன்னு இருக்கு பாருங்க. இதை இப்போ டச் பண்ணிங்கன்னா இது வந்து சாங்ஸு. இப்போ நீங்கள் அந்த அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த பாட்டை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் அமுச்சிங்கன்னா இந்த சாங்ஸ் வந்து இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள் நிறைய பேர் வந்து நான் பாட்டு மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சாங் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பேசலாம் கொள்ளலாம் என்ன வேணாலும் செய்யலாம். சாங்ஸ் மட்டும் ஓடிட்டுருக்கோம். இல்லை சாங்ஸும் எனக்கு வேணும், அடுத்தது வந்து நான் டப்பிங்கும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா இந்த வால்யூம் இருக்குது பாருங்கள். இந்த வால்யூம் அப்படி டச் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மைல்டாக போகும். மைல்டாக வந்து சாங்ஸ் ஓடிட்டுருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் வீடியோஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெக்கார்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி இப்போ நீங்கள் எந்த இடத்துல பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுலேருந்து கூட பேசலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா இதுலேருந்து ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா அதுலேருந்து கண்டினியூவாக வரும். நான் இன்றைக்கி கிராண்ட் ஷாப்பிங் போகணுன்னு ஆசைப்பட்டேன், போனேன், இங்கே செப்பல் வாங்கினேன், வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது பாதியிலேருந்து தான் வரும். இங்கே பாருங்கள்
இப்போ நான் எந்த இடத்துல வந்து கட்டர் வச்சனோ அதுலேருந்தே நமக்கு வந்து அந்த வாய்ஸ் வரும், சாங்ஸும் வரும், எல்லாமே வரும். ஸோ இது மாதிரி இல்லாமல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் இந்த கட்டரை வச்சு ரெக்கார்டை ஆன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். நீங்கள் என்ன பேசணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே வரிசலாக நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கலாம், உங்கள் இஷ்டம். நீங்கள் 10 தடவை பேசுனீங்கன்னா 10வது தடவை சூப்பராக பேசுடுவீங்க. என்னோடய வீடியோ பாருங்கள், நான் ஒன்றுமே பேச தெரியாமல் திணறி பேசியிருப்பேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம பேசுகிறோம், அது மாதிரி தான். இப்போ பாருங்கள், என்ன பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே வரிசலாக இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தேனோ அது அப்படியே வருது. இவ்வளோ தான் இந்த ஆப்ஷனு. சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு சிம்பிள் எடிட்டிங் மூலயமாவே நம்ம வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். யூடியூப்ன்றது ஒரு கடல் மாதிரி, அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. உங்களுக்கு ஒரு வெளியிலேருந்து ஒரு வாய்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூடியூப் மூலயமா வாய்ப்பு இருக்குது. ஸோ யூடியூப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ ஒரு சிம்பிள் மெத்தட் மட்டும்தான் சொல்லித்தரேன். நிறைய வந்து எடிட்டிங்கில் நிறைய இருக்குது, உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். இதில் நீங்கள் எதாவது டைப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை ஹெட்டிங் ஏதாவது வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போ இதில் போய்ட்டு என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணுறது இந்த இடத்துல வந்துடும். இல்லை நான் கலர் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இது மாதிரி வச்சிங்கன்னா இப்போ அந்த கலர் மாறிடும். நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஷேடோலாம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து அதாவது இந்த திக்னஸாக வரும். இல்லை இது மாதிரினா உங்களுக்கு ப்ளைனாக வரும். ப்ளைனாக வர்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, இது எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே நவுத்தி வச்சுக்கலாம். மேலே வைக்கணும்னா மேலே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக நான் எனக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிட்டு தான் இது ஓடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு பிட்டு இது வரைக்கும் தான் நம்ம வச்சுருக்க வரைக்கும் தான் வரும். இப்போ இதை ஃபுல்லாக வைக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை இழுத்து விட்டிங்கன்னா போதும், கடைசி வரைக்கும் வரும். நீங்கள் என்ன ஹெட்டிங் வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். இன்ஷாட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி தான் வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணணும். ஒரு பேசிக்ஸ் இவ்வளோ தான். இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஏதாவது வந்து இப்போ ஒரு எனக்கு ஃபேஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வச்சு நீங்கள் மறைச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்னோடய தலையிலே பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி இது மாதிரிலாம் வந்து செய்யலாம். அது உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணுமோ, இது ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த பிட்டு போதும் அப்படின்னா அந்த இதோடு நிறுத்திக்கலாம். இது மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது கேன்வாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட போகிறீங்கன்னா இந்த பாருங்கள், யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா 9.16 இதை இந்த அளவை வைக்கணும். இதே நீங்கள் ஒரு லாங் வீடியோ போடுறீங்கன்னா 16.9 இதை வைக்கணும். நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா அது வந்து ஷார்ட்ஸு, இப்படி எடுத்திங்கன்னா அது வீடியோ. நீங்கள் இப்போ வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஃபுல் கவரேஜ் ஃபுல்லாகவே வரும். இல்லை நான் வந்து ஷார்ட்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஃபுல் கவரேஜ் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து யூடியூப் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமையே இருக்கீங்க. இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மெசேஜ் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜூமிங்கில் வரணும் அப்படின்னா இதை வச்சிங்கன்னா அது ஜூமிங்கில் தானாகவே வரும். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு வந்து பணம்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ஆப் தான் வந்து இன்ஷாட்டு. இல்லை எனக்கு இப்போ எனக்கு இந்த பாயிண்டில் இது வேணாம் அப்படின்னிங்கன்னா இந்த கட் பண்ணி இன்னொரு தடவை எது வரைக்கும் உங்களுக்கு வேணாம். இப்போ எல்லாம் எனக்கு இந்த சின்ன பிட்டு மட்டும் எனக்கு வேணான்னா அதை மட்டும் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படி டச் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். அதில் இப்படி மேலே டச் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து வேணான்னு டெலீட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இப்போ நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அதை திரும்ப வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை அமுத்துனிங்கன்னா திரும்ப அது வந்துடும். பார்த்தீங்களா, அது வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணவும் தேவையில்ல. அதுக்காண்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரவும் தேவையில்ல. திரும்ப நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நம்ம வெளியில் போகணுன்னு அவசியமும் இல்லை.
சூப்பரான ஆப்பு. டெலீட் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கும் சரி இதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து வால்யூம் நீங்கள் வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வால்யூம் யூஸ் பண்ணிங்கன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ நீங்கள் சாங்ஸுக்கு வைக்கணும்னா சாங்ஸில் போய்ட்டு ஆடியோ டச் பண்ணிட்டு சாங்ஸ் மேலே டச் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வால்யூம் பிளிங்க் ஆகும். இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறையா வச்சேன்னா நிறையா வரும், இல்லை கம்மியாக வச்சேன்னா கம்மியாக வரும். அது மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஸ்பீச் வச்சுருக்கேன். இப்போ ஸ்பீச் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டெப் எனக்கு வேணாம். சில பேர் வந்து விட்டு விட்டு பேசுவாங்க, இதில் கட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வெறும் பிளாங்காகவே போயிருக்கும். அதெல்லாம் இப்போ நான் கட் பண்ணணுன்னா இப்போ இதில் டச் பண்ணிட்டீங்க. இந்த கட்ரு வந்து யூஸ் பண்ண போகிறோம். கட் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் தனியாக வந்துடும். நீங்கள் டெலிட் கொடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்கள், டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் டெலிட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பேசணும்னு ஆசைப்பட்றீங்க அதை இதுலேருந்து இது வரைக்கும் பேசிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். சூப்பரான ஆப்னா அது வந்து இன்ஷாட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பேசிக்ஸ் ஒரு யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். நீங்களும் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லாங் வீடியோனா இப்படி போடணும், ஷார்ட்ஸ்னால் இப்படி போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் வெறும் அவங்க ஃபேஸ் மட்டும் வரும். நம்ம வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் முன்னெல்லாம் போடும்பொழுது எனக்கே தெரியாது லாங் வீடியோ அப்படி எடுக்கணும்னு. அப்படி போட்டாக்கா வெறும் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். ஒரு பாக்ஸ் மாதிரி வீடியோ வரும். இப்படி எடுத்திங்கன்னா நல்லா ஃபுல் கவரேஜாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம். பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேல்யூபிளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.